குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம யூனிட் 1ஓட கடைசி மாடியூலுக்கு வந்திருக்கோம். இந்த மாடியூல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிஃப்டிங் பவர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட். ஒரு மின்காந்தத்தோட லிஃப்டிங் பவர், அது ஏதோ ஒரு விஷயத்த தூக்குது இல்லை இழுக்குது அப்படின்னா அதற்கான சக்தி எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஒரு டெரிவேஷன் மூலமா இந்த மாடியூல நம்ம பார்க்க போறோம். போன மாடியூல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஒரு காந்த புலம் இருக்குது அப்படின்னா அதுல வந்து எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சக்தி வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளேயே ஒரு சக்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அந்த சக்தி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா இண்டக்டர் எல் கரண்ட் I2 அப்படிங்கிறத பொறுத்து அப்படிங்கிற ஒரு எனர்ஜி வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிஃப்டிங் பவர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னட். இதுக்கு நம்ம என்ன நினைச்சுக்கிற போறோம் அப்படின்னா C1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலக்ட்ரோமேக்னட் இருக்குது அப்படின்னு வச்சுக்கிறோம். அந்த C1ங்கிற எலக்ட்ரோமேக்னட் பக்கத்துல C2 அப்படின்னு ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குது. மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா இரும்பு அந்த மாதிரி எதுவா வேணாலும் இருக்கலாம். எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னா X அப்படிங்கிற ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்குது. எவ்வளவு டிஸ்டன்ஸ்னாலும் இருக்கலாம். நம்ம இங்க அதை என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா X அப்படின்னு வச்சுக்கிறோம். இப்ப இந்த C1 என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா C1ங்கிற மின்காந்தம் வந்து என்ன பண்ணுதுன்னா C2 அப்படிங்கிற இரும்பை வந்து என்ன பண்ணுதுன்னா அட்ராக்ட் பண்ணுது, ஈர்க்குது. ஈர்க்கிறப்ப அந்த C2 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸுக்கு மூவ் ஆகி வருது. அந்த மூவ் ஆகுற டிஸ்டன்ஸை வந்து நம்ம dx அப்படிங்கிற ஒரு சின்ன இடத்துல வந்து மூவ் ஆகுது அப்படின்னு சொல்றோம். இத அந்த இடத்துக்கு ஈர்க்கிறதுக்கு எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஈர்ப்பு விசை தேவைப்படுது. அந்த அதிக ஈர்ப்பு விசைக்காக என்னோட C1ங்கிற மின்காந்தம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான கரண்ட்டை வந்து எப்பவும் எடுக்கிறத விட ஒரு அதிகமான கரண்ட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இருக்குது. உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியுதுன்னா இந்த இமேஜ் பார்த்துக்கோங்க. இந்த இமேஜ்ல C1 சைட்ல நான் ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் வச்சிருக்கேன். இந்த எலக்ட்ரோ மேக்னெட் பக்கத்துல வந்து C2 அப்படிங்கிற ஒரு இரும்பு பீஸ் இருக்குது. இப்ப இந்த எலக்ட்ரோ மேக்னெட் இந்த மாதிரி நார்மலான ஒரு எலக்ட்ரோ மேக்னெட் வந்து அவ்வளவு பெரிய இதை இழுக்குதா அப்படிங்கறத கேட்கக்கூடாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு இரும்பு வச்சு செஞ்சிருக்க ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டையும் பக்கத்துல ஒரு இரும்பு பீஸையும் வச்சிருக்கேன். இப்ப நான் சுவிட்சை ஆன் பண்ண உடனே இது மின்காந்தமா மாறும். நார்மலா இதுல ஒரு கரண்ட் போயிட்டு இருக்கும். நான் இந்த மின்காந்தத்தை கொண்டு வந்து அந்த இரும்புக்கு பக்கத்துல வைக்கும்போது அந்த இரும்பை இது ஈர்த்து dx அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு சின்ன டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸுக்கு இது என்ன பண்ணும்னா இந்த இரும்பை இழுத்து பக்கத்துல கொண்டு வரணும். இதுக்கு எவ்வளவு சக்தி தேவை அப்படிங்கறதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த டெரிவேஷன்ல நம்ம பார்க்க போறோம். சோ இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மின்காந்தம் வந்து அந்த இரும்பை ஈர்க்க ஆரம்பிக்குது. இரும்பை ஈர்க்கிறப்ப அந்த இரும்பு என்ன பண்ணும் அப்படின்னா இது இழுத்த உடனே வந்துடாது. அப்ப அது என்ன பண்ணும்னா ஒரு எதிர்ப்பை வந்து என்ன பண்ணும்னா காட்டும். நீ இழுத்த உடனே வர முடியுமா அப்படின்னா அதுல கீழே தரையில ஒரு உராய்வு இருக்கும். அது போக அந்த இரும்புக்குன்னு ஒரு வெயிட் இருக்கும். இது எல்லாம் சேர்ந்து ஈர்க்க விடாம அதை தடுக்கும். அப்படி தடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது அந்த எதிர்ப்பை தாண்டி அந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா அங்க ஒரு ஒர்க் நடக்கணும். அந்த ஒர்க்கை எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். அந்த இரும்பு கொடுக்கிற எதிர்ப்பு அதை தாண்டி அதை எவ்வளவு தூரம் இழுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒர்க் டன். அதை எப்படி சொல்றோம் அப்படின்னா ஃபோர்ஸ் இன்டு டிஸ்டன்ஸ். இங்க ஃபோர்ஸை வந்து நம்ம Pன்னு இண்டிகேட் பண்றோம், டிஸ்டன்ஸ் வந்து dx அப்படின்னு சொல்றோம். ஸோ P டாட் dx. இந்த எதிர்ப்பை தாண்டி நான் இழுக்கணும் அப்படின்னா அந்த எதிர்ப்புக்கு தேவையான சக்தி வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுல இருக்கணும். இல்ல அப்படின்னா அந்த எனர்ஜியை கொண்டு வர்றதுக்காக அதிகமான கரண்ட்டை வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஸோ இதுதான் இந்த எனர்ஜி இன் ஸ்டோர்ட் இன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்றது. ஏற்கனவே நமக்கு தெரியும், போன இதுல பார்த்தோம் இல்லையா Li²/2 அப்படின்னு எனர்ஜி. WKT விக்கெட் கிடையாது. We know that energy stored in 1 meter cube of air gap equal to V²/2. Li² அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை குறிக்குது. ஸோ Li² அப்படிங்கிறத நான் இங்க B² அப்படின்னு சொல்லி ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். Li²/2க்கு பதிலா B²/2. இது எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா 1 மீட்டர் கியூப் ஏர் கேப்ல இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அயன் பீஸோட
ஏரியா வந்து நான் ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன். அதை என்ன பண்றேன் அப்படின்னா டிஎக்ஸ்ங்கிற டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்றேன். ஸோ இந்த ஏடிஎக்ஸ் அப்படிங்கிற வால்யூம்ங்கிறது அடர்த்தி. அந்த வால்யூம்ல எனக்கு எவ்வளவு எனர்ஜி இருக்குது அப்படிங்கறத பார்க்கணும்னா 1 மீட்டர் கியூபுக்கு b²/q. ADXக்கு எவ்வளவு வேணும் அப்படின்னு பாக்குறப்ப நம்ம என்ன பண்றோம்னா b² கூட ADX அப்படிங்கறத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ADX வால்யூம்க்கு வந்து b² ADX/2 μ0 அப்படின்னு சொல்லி போடுறோம். μ0 அப்படிங்கிறது வந்து பெர்மியபிலிட்டி. நம்ம ஏற்கனவே வந்து என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதை பத்தி பார்த்தோம். இப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் டன் அகைன்ஸ்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன். இது என்ன பண்ணுது? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வெயிட் இருக்குது இல்லையா மெட்டல் பீஸ், அது என்ன பண்ணுதுன்னா தான் ஈர்க்கப்படுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எதிர்ப்பு தெரிவிக்குது இல்லையா, அதான் ஒர்க் டன் அகைன்ஸ்ட் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அது PDX. அது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏர் கேப். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை தாண்டி தான் இந்த இதை ஈர்க்கணும் அப்படின்னா இந்த எனர்ஜியை வந்து எலக்ட்ரோமேக்னட் புதுசா கொண்டு வந்திருக்குது. ஸோ நான் என்ன பண்றேன்னா PDX ஈக்குவல் டு b² ADX/2 μ0 அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகேவா? இப்போ அடுத்து நான் என்ன பண்றேன்னா ரெண்டு சைடும் எனக்கு காமனா dx இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணிட முடியும் அப்படின்னா இந்த dx கேன்சல் பண்ண முடியும். இப்போ எனக்கு என்ன இருக்குன்னா p ஈக்குவல் டு b² A/2 μ0 அப்படின்னு சொல்லி. ஸோ pங்கிறது ஃபோர்ஸ். ஸோ எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா b² A/2 μ0 அப்படின்னு சொல்றோம். b² அப்படிங்கிறது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஏங்கிறது ஏரியா, μ0 அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி. ஸோ ஒரு லிஃப்டிங் பவர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட் வந்து இதை பொறுத்து தான் இருக்கும். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஏரியா, அது எவ்வளோ, அந்த சுத்தி ஏர் கேப் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறதோட ஏரியா, அந்த ஃபீல்டோட பெர்மியபிலிட்டி இதை பொறுத்து தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னா நியூட்டன்ல சொல்றோம். நமக்கு பொதுவா யூஸ் பண்ற SI யூனிட் வந்து kg அப்படிங்கறதுனால 1 kg அப்படிங்கிறது வந்து 9.81 நியூட்டன். ஸோ P ஈக்குவல் டு b² A/19.62. ஒன்றும் இல்லை, அந்த 2 கூட வந்து நம்ம 9.81 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் μ0 kg அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் லிஃப்டிங் பவர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படின்னு சொல்றது. ஃபர்ஸ்ட் யூனிட்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெரிவேஷன். இதை நீங்க பிக் கொஸ்டின்லயும் எதிர்பார்க்கலாம். இதோட நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா யூனிட் 1 முடியுது. யூனிட் 1ல நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா மேக்னெட்னா என்ன, காந்தம்னா என்ன அப்படின்னு பார்த்தோம். அடுத்து டைப்ஸ் ஆஃப் மேக்னெட் பார்த்தோம். ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல்னா என்ன, பெராமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா என்ன, டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா என்ன, இது ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்புறம் பெர்மனன்ட் மேக்னெட்னா என்னது, எலக்ட்ரோ மேக்னெட்னா என்னது, ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பார்த்தோம். அப்புறம் லென்ஸ் லா, ஃபாரடேஸ் லா, மேக்ஸ்வெல்ஸ் கார்க் லா, அப்புறம் ஃப்ளெமிங்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் ரூல், ரைட் ஹேண்ட் ரூல், இதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF பார்த்தோம். ஸ்டாட்டிக்னா என்ன, டைனமிக்னா என்ன. ஸ்டாட்டிக்லேயே 2 டைப் இருக்குன்னு பார்த்தோம். செல்ஃப் இன்டியூஸ்டு, செல்ஃப் இண்டக்ஷன், மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் எனர்ஜி ஸ்டோர்டு இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா என்ன, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல எவ்வளவு எனர்ஜி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து லிஃப்டிங் பவர் ஆஃப் எலக்ட்ரோ மேக்னெட் அப்படிங்கிறது என்ன, ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டை லிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ். இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்து வர ஒவ்வொரு யூனிட்லையும் வந்து யூஸ் பண்ணிக்கிற போறோம். ஓகேவா? தேங்க்யூ.